Why the birth of Jesus is supernatural? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இந்த உலகத்துல எந்த குழந்தையோட பிறப்பும் ஆச்சரியமிக்கதா இருக்கிறது. இந்த பூமியில் வந்த முதல் மனிதனின் உண்டாக்குறதல் நீங்க பாருங்க. முதல் மனிதனின் சிருஷ்டிப்பை நீங்க பாருங்க. தேவன் ஆதாமை ஆணோட உதவியும் இல்லாமல் பெண்ணோட உதவியும் இல்லாமல் அவனை உண்டாக்கினார். அடுத்ததாவது ஏவாளை ஆணோட உதவியை கொண்டு பெண்ணோட உதவி இல்லாமல் ஏவாளை உண்டாக்கினார். அதற்கு அப்புறமாக Jesus was born by the power of the Holy Spirit. Amen. And in the iconography you see that Joseph is not connected with Mary because the seed is not from Joseph. Amen. It's from the above. Amen. And the creed says that Jesus was born under the power of the Holy Spirit. Amen. So இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெண்ணுடைய உதவியை கொண்டு ஆணுடைய உதவி இல்லாமல் இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புத பிறப்பு இங்க உண்டாகிறது. ஆகையால் இந்த திரியேகத்தோட அழகிய கம்ப்ளீஷனை நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதங்களை செய்திருப்பார். அதெல்லாம் நீங்கள் நினச்சி நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிப்பீங்க. ஆனால் இன்னும் இந்த ஒரு அற்புதம் நடந்தால் நல்லா இருக்குமே, ஓய்யோ கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்துட்டு இந்த லாஸ்ட் எண்ட் வரைக்கும் வந்துட்டேன், இன்னும் இந்த ஒரு மிராக்கிள் நடந்துட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸில் ஒரு நற்செய்தி உண்டாகிறது. ஆதாமில் துவங்கின இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிறப்பும் ஏவாளில் துவங்கின இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிறப்பும் கிறிஸ்து இயேசுக்குள் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிறப்பு நிறைவை கொண்டு வருகிறது, முழுமையை கொண்டு வருகிறது. இந்த கிறிஸ்துவின் பிறப்பு உங்கள் வாழ்க்கையில் நிறைவையும் பூரணத்தையும் உண்டாக்குகிறது.